கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஆசீர்வாதமான ஒரு நாள். அதாவது இந்த நாளில் உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்கிற ஒரு விசேஷித்தமான நாள். சோர்ந்து போக வேண்டாம், எல்லாமே சாதகமாய் மாறும். இதுவரை நீங்கள் கண்ட தீமைகளெல்லாம் உங்களுக்கு நன்மையை மாறுகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். வரும் நாட்களில் நீங்கள் சாட்சி ஆண்டோருக்கு மாறப் போகிறீர்கள். ஆண்டோர் என்னை ஒரு பெரிய சாட்சியாய் உருவாக்கினார்னு சாட்சி கொடுக்க போறீங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 7:10. செம்மையான இருதயம் உள்ளவர்களை இரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், செம்மையான இருதயம் உள்ளவர்களை இரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. செம்மையான இருதயம் உள்ளவர்களை இரட்சிக்கிறவர், அவர்களிடத்தில் அவருடைய கேடகம் இருக்குதான். பார்த்தீங்களா? அதாவது ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. அப்படின்னா ரட்சிக்கிற தேவன், இருதயத்தை பார்த்து ரட்சிக்கிற தேவன், அவர் கேடகம் வைத்திருக்கிறார். கேடகம் என்னது? பாதுகாப்பு. பாதுகாப்பு. கேடகம் என்பது ஒரு பாதுகாப்பான தடுக்கிற ஒரு ஆயுதம். அந்த கேடகம் என்பது ராஜாக்கள் காலத்தில் ராஜாக்கள் யுத்தம் செய்வார்கள். அப்போது குறிப்பாக அம்புகளை எய்வார்கள், ஈட்டிகளை எய்வார்கள், குதிரையில் போய் வாள் வைத்து வெட்டுவார்கள் நேரடியாக நின்று கொண்டு. அப்போ அந்த வாள் எதிராய் வரும்போது, அம்புகள் தூரத்தில் வரும்பொழுது, இப்படிப்பட்ட தாக்குதல்கள் வரும்பொழுது அதை தடுத்து நிறுத்துகிற ஒரு ஆயுதம்தான் கேடகம். அதாவது இப்போ இஸ்ரேல் தேசத்தில் எதிரி நாடுகள் தங்களை தாக்கினால் அந்த ஏவுகணைகள் தங்கள் நாட்டுக்குள்ளே வரும்போது தடுத்து நிறுத்தி அந்த வானத்திலே அழிப்பதற்கு அயன் டோன் என்கிற ஒரு கருவியை அவர்கள் பொருத்தி இருக்கிறது நம்ம மீடியாவில் பார்க்கிறோம். அது எப்படின்னா, தங்கள் நாட்டுக்குள் எந்த ஆயுதங்களும் உள்ளே வராதபடி தடுத்து நிறுத்துகிற ஒரு தடுப்பு சுவர், ஒரு தடுக்கிற ஒரு சக்தி, ஒரு ஆயுதம். அதே போல தான் ஆண்டவர் நம்ம கூட இருப்பாருன்னா கேடகமாக இருப்பார். எந்த தீமை நம்மை அணுகாது. மந்திரங்கள், சூனியங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், தீய மனிதனுடைய எந்த தீய நம்மளை தொடாது. பயப்படாதீங்க. அவர் கேடகமாக உங்கள் கூட இருக்க போகிறாரு, உங்களை பாதுகாக்க போகிறாரு. ஒரு தீங்கும் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ இனி வருவதில்லை. விசுவாசிங்க. ஜெபிப்போமா? ஜெபிப்போம். ஏசப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். செம்மையான இருதயம் உள்ளவர்களிடத்தில் உம்முடைய கேடகம் இருக்கிறது. ஆமாண்டவரே, யாரெல்லாம் பயந்து நெருக்கத்தில் இருக்கிறாங்களோ, நாங்கள் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் என்று இருக்கிறாங்களோ, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாப்பை கொடுப்பீராக. நீர் கேடகமாய் இருக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் நான் மன்றாடி செபிக்கிறேன். இன்று முதல் ஒரு மகிமையான பாதுகாப்பை தங்கள் வீட்டிலே, பணி செய்கிற இடத்துல, போக்கிலே, வரவிலே, வாகனத்திலே, எல்லா இடத்திலும் நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இனி உம்முடைய பிள்ளைகள் எந்த தீமையும் அணுகக்கூடாது. நீர் அப்படி செய்து விட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இப்பொழுதே நீர் அவர்களை தொட்டு சுகமாக்குங்க. மூச்சு திணறல், இருமல், சளி எல்லாம் மாறட்டும். தோல்வியாதி விலகட்டும். இருதய பலகீனம் மாறட்டும். கிட்னி பலகீனம் மாறட்டும். கேன்சர் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே, விபத்தில் அருமையானவர்களை இழந்து கலங்கி நிற்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். நீர் ஆறுதல் கொடுக்கும்படியாய் ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடி செபிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன், ஆசீர்வதியும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பணி செய்கிற எல்லாருக்கும் கிருபையினால் நிரப்பி அவர்களை மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கமாண்டில் எங்களுக்காக இந்த காரியத்துக்காக ஜெபிங்கள் என்று யாரெல்லாம் ஜெப குறிப்பு அனுப்பி இருக்கிறாங்களோ, அனுப்புகிறார்களோ, அவர்களுக்காக ஜெபிக்கிற அற்புதங்கள் நடக்கட்டும். குறிப்பாக ஜீவ வார்த்தை மூலமும் ஜெப குறிப்பை அனுப்புவதன் மூலமும் எங்களுக்கு அற்புதம் நடந்தது என்று சாட்சிகளை உடைய பிள்ளைகள் கமாண்டில் அனுப்ப நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.